இம்மண்ணிற்கு உயிர் கொடுத்து உணவுப் பொருள் உற்பத்தி செய்து உயிர்களை வாழ வைக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நம்ம வந்து ட்ராப் வச்சோங்க. அதாவது பூச்சிப்பொறி. அது நம்ம முன்னாடியே வீடியோவில் போட்டிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, நிறைய பூச்சிகள் வந்து நமக்கு பிடிபட்டிருக்குங்க. அதாவது அளவில்லாத பூச்சிகள். இவ்வளோ பூச்சிகள் இருந்துச்சுன்னா நம்ம தோட்டம் எப்படி இருக்கும் பாருங்கள். கத்தரிக்காய், அதாவது மல்லிகைப்பூக்குள்ளேயே ஊடு பயிராக கத்தரிக்காய் வச்சுருக்கிறேன். இந்த கத்தரிக்காயெல்லாம் எப்படி அது வந்து இது பண்ணியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் வேலைப்பளுவின் காரணமாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் பண்ணதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் செடிகளை நல்லா வச்சுருக்கலாம். இந்த ட்ராப்லேயும் நல்லா விழுந்திருக்கு. இந்த ட்ராப்லேயுமே பாருங்கள் நிறையவே மாட்டியிருக்குங்க. எல்லா பூச்சிகள் தான். அந்த பூச்சி, வெள்ளை கொசு, அப்படி இப்படின்னு எல்லாமே, வண்டு, பறக்கிற எல்லா பூச்சிகளுமே மாட்டிருச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே பூச்சியாக தான் இருக்குது. இன்னும் மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டபுள் இன் ஒன் செட்டப். அதாவது 2 வழியில் பயன்படும். இப்போ வந்து பகலில் வந்து இந்த கலருக்கே வந்து நமக்கு லைட்டு தேவையில்லை. கலருக்கே வந்து பூச்சிகள் சிக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆயில் மட்டும் தடவி வைக்க வேண்டியதான், வேறு வேலை இல்லை. அதே மாதிரி நைட்டுக்கு வந்து லைட் செட்டிங் போட்டு விட்டோம்னா இதில் வந்து மாட்டிடும். நம்ம வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு தடவை வந்து முதலீடு போடுறோம், அப்புறம் ஃபுல்லாக வருமானம் தான் எடுக்கிறோம். ஆனால் விவசாயத்தில் மட்டும்தாங்க மறுபடியும் மேலும் மேலும் முதலீடு போடுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே நம்ம வந்து விவசாயிகள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு தடவை முதலீடு, அது வந்து அடுத்தடுத்து வருமானம். இப்போ இந்த மாதிரி பூச்சி பொறிகள்லாம் நம்ம வாங்கி செட் பண்ணி வச்சிட்டோம்னா, இதிலே இனக்கவர்ச்சி பொறி எல்லாமே இருக்குது. நம்ம விவசாய துறைகள்லேயே நம்ம கேட்டோம்னா எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொறிகளை வாங்கி வச்சு யூஸ் பண்ணோம்னாலே நம்ம மருந்து செலவை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. மருந்து செலவு வந்து அதிகமாக வராது. எப்போயோ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி வரும், எந்த மருந்து அடித்தாலும். இது வந்து நம்ம கடையில் வாங்கி செட் பண்ணது சோலார் விளக்கு பொறி. இதுலேயுமே பூச்சிகள் வந்து நிறையவே விழுந்திருக்கு. நல்ல ஒரு நம்ம பண்ண ஒரு விஷயம் சின்னதாக யோசித்தோம், ஆனால் பெருசாகவே சக்ஸஸ் ஆகிருக்கு. சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி சாட்டர்டே.